அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2025 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிகமாக செலவு பண்ண முடியாது, ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியல, என்னால் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கினா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்டு வர்றாங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சேர்றதுக்கு மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் தேவை, காலேஜ் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் தகவல்கள், அதுமாதிரி இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு சில மாணவர்களும் பெற்றோர்களும் இதேமாதிரி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள்இனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் சேர்றதுக்கு மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் தேவை அப்படிங்கிற தகவல்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் சேர்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இடம் எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர். ஸோ ஜிசிடி கோயம்புத்தூரில் நீங்கள் ட்ரிபிள்இ படிக்கணும்னா ஓசி கேட்டகரியில் மினிமம் 192.5 வாங்கியிருக்கணும். அதேமாதிரி 2வது இடத்துல ஜிசிஇ சேலம் கருப்பூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலமில் மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 188.5க்கு போன வருஷம் ட்ரிபிள்இ க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து 3வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 185 கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு. 4வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் 182.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து 5வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 179.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 6வது இடம் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி 176.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 7வது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர் 172க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து 8வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 171.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து 9வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி 165.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து 10வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி 163.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து 11வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூர் 161 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்போ போன வருஷம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு மினிமம் கட் ஆஃப் ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 161 கட் ஆஃப் எந்த கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டி. ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் தேவை, நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 கட் ஆஃபுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூரில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. அதுமாதிரி நம்மளுக்கு பிசி முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ பிசி முஸ்லீம் கம்யூனிட்டியில் போன வருஷம் 131 கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்டில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 152ங்கிற கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி தஞ்சாவூரில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. அடுத்து எஸ்சி கேட்டகரி. ஸோ எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 133.5 நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி டிஸ்ட்ரிக்டில் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 106.5 அப்படிங்கிற கட் ஆஃபுக்கு நம்மளுக்கு ஜிசிஇ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. அதேமாதிரி எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்மளுக்கு 122.5க்கு ஜிசிஇ தஞ்சாவூரில் கிடச்சிருக்குங்க. சரிங்களா? இதுதான் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிற தகவல்கள், அது கேட்டகரி வைஸ் தகவல்கள் கொடுத்துருக்கேன். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றின தகவல்கள் மற்றும் டிஎன்இஏ 2025 சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.